கேரளால மிகப்பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்துடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, சரக்கு கப்பல் ஒண்ணு பயணம் செஞ்சுட்டு இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா, கரை ஒதுங்க முடியாம பார்த்தீங்கன்னா, அப்படியே கவிழ்ந்திருக்கும். அதில இருந்த அபாயகரமான பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கடல்ல விழுந்திருக்கிறதாவும், அத பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த 24 மெம்பர்ஸ் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இன்னுமே ஒண்ணும் புரியல. அவங்களையும் பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இது எங்க நடந்திருக்குன்னு மறக்காம சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு வாங்க போய் பார்க்கலாம். அந்த ஒரு சரக்கு கப்பல்ல நிறைய கண்டெய்னர் இருந்தது. அந்த ஒரு கண்டெய்னர்ல தான் எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா ஏத்திக்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த 24 பேர். ஸோ அது பார்த்தா கவிழவும் அதில இருந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீல விழ ஆரம்பிச்சுச்சு. ஸோ விழுந்த உடனே என்ன ஆகுதுன்னா, ஸோ பல பொருட்கள் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு. அதில இருந்தது கொஞ்சம் டேமேஜான பொருட்கள், அதாவது பார்த்தீங்கன்னா டேஞ்சரான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. அது விழுந்தது என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியல. கேரளாவில் இருக்கிற விழிஞ்சாம் இந்த ஒரு துறைமுகத்தில் இருந்து கொச்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைபீரியா நாட்டை சேர்ந்த இந்த ஒரு பர்டிகுலர் சரக்கு கப்பல் MSC ELSA 3 இந்த மாதிரி ஒரு நேம் கொண்ட ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா நேற்று முன்னாள் பார்த்தீங்கன்னா கவிழ்ந்திருக்கு. இதுதான் நேற்றோட ட்ரெண்டிங் நியூஸே சொல்லணும். இந்த கப்பலில் பயணம் செஞ்சவங்க மட்டுமே 25 பேர். அவங்கக்கிட்ட லைஃப் ஜாக்கெட் இருந்ததால் பார்த்தீங்கன்னா 9 பேர் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் சாயத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்க தண்ணியில் குச்சி பார்த்தீங்கன்னா சேஃபாக ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மற்ற 16 பேருக்கு என்ன தான் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு தான் வராங்க. அந்த கப்பல் முழுகின இடத்துல பார்த்தீங்கன்னா கப்பல் படை பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு வராங்க. சிறிய விமானங்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே இருந்து செக் பண்ணி வராங்க. ஆனால் எங்கே இருக்குது எல்லாமே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டே வராங்க. ஏன்னா முக்கியமான பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னரில் இருக்கிறதாவும் நியூஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த கப்பல் கவிழ்ந்ததில் அதில் இருந்த கண்டெய்னரில் 13 பொட்டிகளில் பார்த்தீங்கன்னா டேஞ்சரான பொருட்கள் இருந்ததும் பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அது எந்த அளவில் டேஞ்சராக எஃபெக்டை கொடுக்குன்னு தெரியல. ஸோ 12 கால்சியம் கார்பனேட் கொள்கலன் பார்த்தா இருந்ததுன்னு பார்த்தா இன்னொன்று சொல்லிக்கிட்டு வராங்க. இது மட்டும் தானடான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. 84,044 மெட்ரிக் டன் கொண்ட டீசல் மற்றும் 367.1 மெட்ரிக் டன் உலை எண்ணெய் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே வந்தாங்க. ஸோ என்னடா இது லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், டேஞ்சரான பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் இருந்ததால் கண்டெய்னர் கவிழ்ந்ததால் அந்த கடலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயிரினங்களுக்கு எதனா டேஞ்சராக அமையுமா என்னன்னு தெரியல ஒன்றும். ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு எதனா இதுவே ஒரு டேஞ்சரான பொசிஷனாக மாறுமா என்னன்னு ஒன்றுமே புரியல. ஸோ அதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்க தான் தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ கடலுக்கு யாருமே போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. அங்கே கொஞ்சம் சேஃபாகவே இருங்க, இது நம்ம கண்ட்ரோலை மீறி போயிடுச்சு. ஸோ இனிமேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அதை தேடிக்கிட்டு தான் இருக்கோம் நாங்களும் பார்த்தா சொல்லிட்டாங்க மாநில அமைச்சர்கள் எல்லாமே. இந்த ஒரு கப்பல் கரையை கடக்க முடியாமல் கவுந்ததுக்கு என்ன காரணம்னா, ஸோ நீர் வரத்து அதிகமாக இருந்ததால் காற்று பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாக இருந்ததால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பல் சாஞ்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அது எப்பறம் இவ்வளோ வெயிட்டு கொண்ட ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா சாயும், அதுவும் சரக்குலாம் ஏற்றிட்டு போகுது. ஸோ இதெல்லாம் எப்படா சாயும்னு கேட்டிங்கன்னா நம்பவே முடியல. கேட்டிங்கன்னா என்னாலே நம்ப முடியல. இந்த கப்பல் கவிழ்ந்ததால் அதில் இருந்து விட்டின டீசல் எல்லாம் பார்த்தீங்கன்னா 36 to 46 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஆலப்புழா, ஆம்பலப்புழா, ஆராட்டுப்புழா இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிச்சு. அது மட்டும் முன்னாடி கேட்டிங்கன்னா இல்லை, கருநாகப்பள்ளி இந்த மாதிரி பல விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சர் அலர்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அங்கே மக்கள் யாரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இருக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தடை மாட்டின்னு போட்டு வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த அதாவது பார்த்தீங்கன்னா டேஞ்சரான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கீழே விழவும் சுற்றுச்சூழலுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் வருமாடான்னு கேட்டிங்கன்னா 100% வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ரொம்பவும் டேஞ்சரான பொருள். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்திர டைசர் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம்.